கடந்த சில தினங்களாவே இவங்க ரெண்டு பேரும் தான் டேட்டிங் பண்றாங்க, கூடிய விரைவில் திருமணம் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தி ரசிகர்களுக்கு மத்தியில வெளியாகி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுதான் நம்ம தனுஷ் மற்றும் மிருணால் தாக்கூர். இப்போ அந்த விஷயம் உறுதியாகிற மாதிரி மிருணால் தாக்கூர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த விஷயமும் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ஹைலைட் பண்ணி ஒவ்வொரு மீன்ஸ்லயுமே காமிச்சிட்டு இருக்காங்க. முழுமையா பார்க்கலாமா? கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட மகளான மூத்த மகள் ஐஸ்வர்யா அவங்க தனுஷ் அவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட 15-17 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்தாக போறோம் அப்படின்றத சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்க வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரு செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. நிறைய பேர் இவங்க மறுபடியும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவங்க சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட விவாகரத்தை அதிகாரப்பூர்வமா வெளியாகிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிரிஞ்சாலுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு நல்ல பேரண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சமீபத்துல கூட அவங்க மூத்த மகனோட கிராஜுவேஷனுக்கு ரெண்டு பேருமே போயிருப்பாங்க. அந்த ஒரு பிக்சர்ஸ் எல்லாமே கூட சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரலாச்சு. இப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா அவங்களோட வேலையை குழந்தைக்கு ஒரு அம்மாவும் சினிமாவும் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல டைரக்டராகவும் இருக்கிறாங்க. ஆனா தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா என்னதான் அவர் சினிமால கான்சென்ட்ரேட் பண்ணி திரைப்படங்கள் எடுத்து அதை நல்லா போயிட்டு இருந்தாலும் அவரை பத்தின இந்த பர்சனல் ரூமர்ஸ் அப்படின்றது அதிகமாவே இருந்துட்டு தான் இருக்கு. யார் டிவோர்ஸ் வாங்கினாலும் இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரியே இப்ப வரைக்குமே இந்த ஒரு சர்ச்சை பேச்சும் இருந்துட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கிற நிலையில தான் நடிகர் தனுஷை பத்தி மறுபடியும் ஒரு ரூமர் கிளம்பிருக்கு. அதாவது மிருணால் தாக்கூரை இவங்க டேட்டிங் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரையும் நிறைய ஈவென்ட்ஸ் அண்ட் பார்ட்டில எல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்துச்சு. ஆனா அதை பத்தி யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. மிருணால் அவர்களும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, அண்ட் தனுஷ் அவர்களும் தெரிவிக்கல. ஆனா என்ன ஒரு விஷயம் இவங்க எல்லாம் பேசுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருணால் தாக்கூர் தனுஷ் அவர்களோட அக்காவை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டாக்டர் கார்த்திகா அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை இது கண்டிப்பாக இது வேறு லெவலில் இருக்குது, இது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போயிடுச்சு, கல்யாண லெவலுக்கு போயிடுச்சு, அதனால தான் தனுஷோட அக்காவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மிருணால் சில தினங்களுக்கு முன்னாடி இட்லி கடை சாங்க்கு வைப் பண்ணிக்கிட்டே காரில் பேசின மாதிரி சில வீடியோக்களும் வெளியாச்சு. அதில் பின்னாடி தனுஷ் அவங்களோட குரல் கேட்டது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட்லி கடை சாங்க்கு வைப் பண்றாங்களே அப்படின்ற மாதிரியும் நிறைய கேள்விகள் எழும்பினது. இது எல்லாத்தையும் பார்த்துதான் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களையும் தாண்டி ஒரு சிறந்த உறவு இருக்கு, கண்டிப்பா இவங்க டேட்டிங் பண்றாங்க தான் நினைக்கிறேன். ஆனா எப்பதான் இவங்க இந்த விஷயத்த பப்ளிக்ல சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரியே நிறைய கேள்விகள் முன் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே அதிகாரப்பூர்வ தகவலா தனுஷ் மற்றும் மிருணால் தாக்கூர் எதுவுமே சொல்லல. ஒருவேளை சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த விஷயம் எந்த அளவுக்கு சோசியல் மீடியால பேசப்படுது அப்படின்றத ஒரு கேள்வியுமே இருக்கு. ஆனா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதுக்கு என்ன பதில் அளிக்க போறாங்க, மற்றும் ஐஸ்வர்யா தனுஷ் இவங்களோட 2 மகன்கள் ருத்ரா லிங்கா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல போறாங்க, அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாரு, அடுத்து ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளும் தாங்க இருக்கு. ஆனா இந்த கேள்விகளுக்கான விடை எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சொல்ற விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் பேரானா உங்களோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் தொடர்ந்து இதே போல நிறைய சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.